வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கப்பல் காகம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவன் களைத்து போய் சோர்ந்த முகத்துடன் கடற்கரைக்கு வந்து உட்கார்ந்தான். பீச்சில் கூட்டம் நெறிந்து கொண்டிருந்தது. கடலின் இடைவிடாத அலையோசை, கடலை விற்பவர்கள், ஐஸ் விற்பவர்கள் ஆகியோரின் ஆலாபனைகள், பல குரல்கள் அங்கங்கே பேசுவதால் உண்டான உருவற்ற இரைச்சல், இவற்றினூடே ரேடியோவின் அலறல் எல்லாமாக சேர்ந்து எந்த அமைதியை நாடி அவன் அங்கே வந்து சேர்ந்தானோ அதை அவன் அடைய விடாமல் அடித்து துரத்தி விட்டன. அந்த ஜனத்திரளில் கூட்டத்தோடு கூட்டமாகத்தான் அவனும் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தான். வீட்டிலே ஆயிரம் ஆயிரம் கவலைகள் இருந்த போதிலும் இங்கே கடற்கரையில் இத்தனை ஜனங்களும் எத்தனை சந்தோஷமாக இருக்கிறார்கள். தன்னை சுற்றிலும் மொய்த்து கிடந்த மனித கும்பலை பார்த்துவிட்டு முதலில் அவன் இப்படித்தான் நினைத்தான். மேலெழுந்த வாரியாக பார்த்துவிட்டு அதற்குள் முடிவுக்கு வந்து விட்டேனே. என்னை போலவும் என்னை விட மோசமாகவும் இந்த ஜனத்திரளிலும் எத்தனை பேர் வேதனைப்பட்டு சாகிறார்களோ. அவன் உள்ளேயே இப்படி ஒரு நினைப்பும் சுழித்து புரண்டது. இந்த நினைப்பில் ஏதோ திருப்தியை கண்டதைப் போல அவன் நெஞ்சம் நீள் மூச்செறிந்தது. திரும்பி தன்னை சுற்றிலும் ஒரு முறை பார்த்தான். யாரோ கணவனும் மனைவியும் தங்கள் அருமை மகனிடம் என்னென்னவோ கொஞ்சிக் கொண்டு அவனுக்கு சற்று தள்ளி உட்கார்ந்திருந்தனர். அந்த குழந்தை தன் பொக்கை வாய் பொன் சிரிப்பினாலே அவர்களது கொஞ்சுதல்களுக்கு பதில் அளித்தது. அவனுக்கு அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது. சரியாக மத்தியானம் 2 மணிக்கே அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டான். சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு 2 அடி நடந்திருப்பான். அதற்குள் அவன் மனைவியின் குரல் அவனை அழைத்தது. வரும்போது ஞாபகமா ஹார்லிக்ஸ் வாங்கி கொண்டு வாங்கோ. இன்னைக்கு ராத்திரி கரைச்சு போடலையானா குழந்தை தூங்கவே மாட்டான். ம் என்று தலையை அசைத்துவிட்டு வெளியேறினான். அவன் போகும்போதே தன் சட்டை பையை தொட்டு பார்த்து கொண்டான். உள்ளே ஒரே ஒரு 8 அணா நாணயம்தான் பைக்கே காவலாக கிடந்தது. அன்றைக்கே அவனது கையிருப்பு மொத்தமே அவ்வளவுதான். முதல் தேதி வருவதற்கு இன்னும் 1 வாரம் இருந்தது. அது வரைக்கும் இந்த 8 அணாவை கொண்டு சமாளிக்க முடியுமா? அவனுக்கு சிரிப்புத்தான் வந்தது. கடனுக்காக அன்று முழுவதும் அலைந்து பார்த்து விட்டான். அவன் நண்பர்கள் எல்லோருமே அவனை போன்ற குமாஸ்தாக்கள்தான். மாத கடைசியில் அவனுக்கு பண உதவி செய்ய இவர்களால் எங்கே இயலப்போகிறது? அலைச்சலும் அதனால் விளைந்த அலுப்பும் தான் மிஞ்சின. அவனுக்கு கல்யாணமாகி 4 வருடங்கள் ஆகப் போகின்றன. இதுவரை இன்று போல பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டதே கிடையாது. இத்தனை நாளும் இல்லாத அனுபவம் இப்பொழுது புதிதாக ஏற்படும் பொழுதுதான் அதன் பயங்கரம் அவனுக்கு படு கோரமாக தெரிந்தது. இந்த சங்கடம் கூட தானாக வந்து சேர்ந்ததில்லை, அவனே வரவழைத்து கொண்டதுதான். எரிச்சல் அவன் இதயத்தை பொத்து கொண்டது. கடற்கரையில் முன்னை விட கூட்டம் வலுத்தது. கடலின் ஓலத்தை அமங்க அடித்து கொண்டு ஜன கும்பலின் கலகலப்பு எழுந்து நிறைந்தது. தலையை குனிந்து வேதனை தோய்ந்த சிந்தனையில் மூழ்கிவிட்டான் அவன். அவன் இப்போது 25 வயதை எட்டி பிடித்திருந்தான். அவன் தாய்க்கு அவன் ஒரே பிள்ளை. செல்வத்தில் புரளாவிட்டாலும் தாயின் செல்லத்தில் புரண்டு வளர்ந்தவன். அன்னையின் விருப்பத்துக்கு எதிராக எதுவும் செய்ய துணியாத அவனும் ஒரு விஷயத்தில் அவள் ஆசையை நிறைவேற்றத்தான் இல்லை. அவன் அந்த ஒரு ஆசையையும் மனம் உவந்து நிறைவேற்றி வைக்கத்தான் இருந்தான். ஆனால் அது விஷயத்தில் அவன் கொணர்ந்த ஒரு சின்ன நிபந்தனையின் காரணமாய் நாட்கள் நகர்ந்து கொண்டே போயின. அன்றொரு நாள் இரவு வெகுநேரம் கழித்து ஆபீஸில் இருந்து வரும்படி ஆகிவிட்டது. ஆபீஸ் கணக்கில் ஏதோ தகராறு காரணமாக திரும்ப திரும்ப மண்டையை உடைத்து கொண்டதில் நேரம் போனதே தெரியாமல் ஆபீஸில் உட்கார்ந்து விட்டான். கணக்குகள் எல்லாம் சரியாகி கதவை இழுத்து பூட்டி கொண்டு வெளிவந்த பின்புதான் மணி 10க்கு மேலாகிவிட்டது அவனுக்கு தெரிந்தது. அவன் வீட்டுக்கு வந்தபோது வாசற்கதவை திறந்து போட்டுவிட்டு தெருவை பார்த்திருந்த நடை சுவரில் சாய்ந்து உட்கார்ந்தவாறே தூங்கிக் கொண்டிருந்தாள் அவன் தாய். வாசலை அடுத்து நின்ற தெருவிளக்கின் மங்கலான ஒளியில் வாழ்க்கையின் வெப்பத்தில் வதங்கி தளர்ந்து சுருக்கங்கள் கண்டிருந்த அவள் முகம்
அவன் மனதின் வேதனையை தூண்டிவிட்டது. பாவம், நான் வரும் வரை விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணித்தான் நடையிலே வந்து உட்கார்ந்திருக்கிறாள். அயர்ந்து போய் அப்படியே தூங்கிவிட்டாள் என்று எண்ணிக்கொண்டான் அவன். அம்மாவை எழுப்புவதா வேண்டாமா என்ற சிந்தனையுடன் அவன் சட்டையை கழற்றிக் கொண்டிருக்கும் போதே அந்த சின்ன அரவத்தை கூட உணர்ந்து அவன் அம்மா கண்ணை விழித்துக் கொண்டாள். அப்பவே வந்துட்டாயாடா சீனு, தூங்க கூடாதுன்னு நினைச்சுண்டு தான் வந்து உட்கார்ந்தேன். வயசு என்ன கொஞ்சமாவா ஆகிறது? நாம நினைச்சபடிக்கு உடம்பு நடக்க எனக்கு தெரியாமலே கண்ணை சுழற்றிடுத்து என்று கூறிக்கொண்டே சிரமப்பட்டு எழுந்திருந்து தெருக்கதவை சாத்திவிட்டு உள்ளே நுழைந்தாள் அம்மா. தூக்க கலக்கமும் பிரயாசையும் தடுத்து நிறுத்த அவற்றுடன் போட்டியிட்டு சமாளித்து கொண்டு எழுந்து வரும் தாய் பாசத்தை அவன் பரிவுடன் பார்த்தான். அவன் கண்களில் ஏனோ நீர் முட்டி நின்றது. நான் சாப்பிட்டாச்சுமா, நீ பேசாம போய் படுத்துக்கோ என்றான் அவன். உண்மையில் பசி அவன் வயிற்றை சுரண்டி கொண்டுதான் இருந்தது. தாயின் தள்ளாத நிலையைக் கண்டு அவன் மனதிலே சுரந்த இரக்கம் தானாகவே வார்த்தைகளாய் வந்தது. பொய் சொல்லாதடா சீனு, நீ எங்கேயும் சாப்பிட்டிருக்க மாட்ட, எனக்கு நன்னா தெரியும். அம்மாவுக்கு சிரமம் கொடுப்பானேன்னு தான் அப்படி சொல்கிறாய். அதுக்காக ராத்திரி பட்டினியாய் படுத்துக்கலாமாடா என்று சொல்லிக்கொண்டே சமையலறையில் புகுந்த அவள் அவன் பதிலை எதிர்பாராமலேயே இலை போட்டு பரிமாறிவிட்டாள். அவன் பேசாது வந்து சாப்பிட உட்கார்ந்தான். சீனு, எனக்கு மாட்டு பெண் ஒருத்தி வந்துட்டாளானால் உனக்கு இந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் ஏற்படாது இல்லையா என்றாள் பரிமாறிக்கொண்டே. அவனுக்கு மட்டும் அந்த நினைப்பு இல்லையா என்ன? ஆனால் கல்யாணம் என்று நினைத்தாலே அவனுக்கு ஏனோ கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. அவனுக்கு அப்போது 70 ரூபாய் சம்பளம் வந்து கொண்டிருந்தது. வீடு வாசல் சொத்து என்று எதுவுமே பிதுரார்ஜிதமாய் அவனுக்கு கிடைக்கவில்லை. தன் சம்பளத்தை கொண்டுதான் அவன் காலத்தை வெல்ல வேண்டும். கஷ்டத்தை அதிகம் உணராமல் அவன் இதுவரை வாழ்ந்துவிட்டான். சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்பு அவன் நண்பன் ஒருவனுக்கு கல்யாணம் ஆயிற்று. இப்போது அவன் ஒரு குழந்தைக்கு தகப்பன். இன்னொரு குழந்தையும் பிறக்க இருக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னால் அலுவலகத்திலேயே அவன் மாதிரி மகிழ்ச்சி பெயர் வழி இருந்திருக்க முடியாது. இப்போது என்னடா என்றால் கவலையும் சிந்தனையும் சேர்ந்து மனிதன் குடும்ப பொறுப்பை தனது குறைந்த சம்பளத்தை கொண்டு வகிக்க முடியாமல் விழி பிதுங்குகிறான். அந்த நிலை தனக்கும் ஏற்படுவதை சீனு விரும்பவில்லை. மணவாழ்வு உண்மையில் மகிழ்ச்சி தருவதாக இருக்க வேண்டும். அதற்கு நம்மை தயார் செய்து கொண்டால்தான். என்னடா சீனு, சாதத்தை பிசைஞ்சுட்டு அப்புறம் யோசி என்றாள் தாய் மோரை ஊற்றிக்கொண்டே. தாயின் முகத்தை ஏறிட்டு பார்த்துவிட்டு சாதத்தை பிசைய தொடங்கினான் அவன். வாழ்க்கையை துவங்கும் போதே முணுமுணுத்து கொண்டே துவங்குவது. கல்யாணத்தினாலே என் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுவதைத்தான் நான் விரும்ப முடியும். அதன் காரணமாய் விளையும் பந்தங்களுக்கு ஈடு கொடுக்க திறன் இல்லாமல் திணறும் அவல நிலையை என்னால் கற்பனை செய்யக்கூட முடியாது. ஆனால் இப்படி அர்த்தமற்று யோசித்துக் கொண்டே இருந்தால் அவன் சிந்தனை கன நேரம் தானாகவே தடைப்பட்டது. கல்யாண பேச்சு எடுத்தாலே மௌனியாக போயிடுறையே, அப்புறம் யோகியாகவே ஆயிடுவையோ என்றாள் அம்மா கேலியாக. நீ என்னமோ லேசாக சொல்லிவிடுகிறாய் அம்மா. கல்யாணத்தை பண்ணி கொண்டு அப்புறம் குடும்பத்தை பெருசா வளர்த்து கொண்டு இந்த 70 ரூபாய் சம்பளத்தோடு திணறும் போதுதானே கஷ்டம் புரியும். அட அஷடே, இப்படி பயந்து பிரம்மச்சாரியாகவே இருந்துட போறியா? வேணுமானா படிச்சு வேலை பார்க்கிற பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோயேன். 2 பேர் சம்பாத்தியமுமா குடும்பம் ஜாம் ஜாம்னு தானாகவே நடக்கிறது. சிரித்து கொண்டே ஏதோ தமாஷாகத்தான் அவன் தாய் இதை சொன்னாள். அவன் மனதிலே இந்த வார்த்தைகள் பட்டென்று உண்மை வடிவில் ஒட்டுக்கொண்டு விட்டன. படித்து வேலை பார்க்கும் பெண். வினாடிகள் ஒவ்வொன்றையும் இந்த கனவிலேதான் அதன் பின் அவன் கழித்தான். கல்யாணம் செய்து கொள்வதானால் இந்த மாதிரி படித்து வேலை பார்க்கும் பெண்ணைத்தான் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த நிமிஷத்திலேயே அவன் உறுதி செய்து கொண்டு விட்டான். அவன் அலுவலகத்திற்கு சங்கரன் என்று ஒரு புது குமாஸ்தா வந்து சேர்ந்தான். வேலை ஏற்றுக்கொண்ட நாளிலேயே சீனுவும் அவனும் நண்பர்களாக ஆகிவிட்டார்கள். சங்கரனின் தங்கை சுகந்தி பள்ளிக்கூட ஆசிரியையாக அந்த ஊருக்கே மாற்றிக்கொண்டு வந்து சேர்ந்தாள். அப்புறம் விஷயம் வளர்வதற்கு என்ன வேண்டும்?
அவன் கனவும் தாயின் ஆசையும் ஒரே சமயத்தில் நிறைவேறின. சுகந்தி அவன் வாழ்க்கை துணைவியானாள். இதுவரை நகர்ந்த நாட்கள் அப்புறம் ஓடத்தான் செய்தன. என்ன அவசரம்? அவள் வருவாயும் அவன் சம்பளமும் சேர்ந்து அவனது புது மன வாழ்க்கையை மனம் கமழ செய்தன. பணத்தை கையில் கண்டதும் கேளிக்கைகளிலும் வினோத காட்சிகளிலும் இயல்பாக மனித மனத்துக்கு உள்ள நப்பாசை உருப்பெறத் தொடங்கியது. நன்றாக வாழ்க்கையை அனுபவித்து மகிழத்தானே சம்பாதிக்கிறோம் என்று அவர்கள் அந்தரங்கம் முனகியது. அப்புறம் வரவும் செலவும் ஒன்றாக சரி நிகர் தராசில் எடை போட்டன. இப்படியும் நாட்கள் ஓடின. அவன் தாய்க்கு பக்கவாத நோய் வந்து எழுந்திருக்க முடியாமல் படுத்த படுக்கையாக கிடந்தாள். சாதாரண வீட்டு செலவுகளோடு வைத்திய செலவும் வளர்ந்தது. ஆனாலும் அவன் கவலைப்படவில்லை. பணம் கையில் தாராளமாகவே புரண்டது. படித்து வேலை பார்க்கும் பெண்ணாக பார்த்து மனம் செய்து கொண்ட தன் லட்சிய நோக்கை நினைத்து அவன் பெருமைப்பட்டான். அவன் கூடிய சீக்கிரம் தகப்பனாக இருந்தான். சுகந்தி கருத்தரித்து இருந்தாள். வாழ்க்கை அவனுக்கு இனித்திருந்தது. அதிக சிரமமின்றி விசேஷங்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு நடத்தினான். எழுந்து நடக்க முடியாத அவன் தாய் கட்டிலில் படுத்துக்கொண்டே அவற்றை பார்த்து மகிழ்ந்தாள். தலை பிரசவத்திற்கு சுகந்தி பிறந்தகம் போய் வந்தாள். அவனது அவதாரம் போல ஒரு ராஜா குட்டியை கையில் ஏந்தி 3 மாதங்களில் திரும்ப வந்து சேர்ந்தாள். குழந்தையின் அழகில் அவன் சொக்கி போனான். சுகந்தி, அந்த கண்ணுல இருக்கிற குறுகுறுப்பு உன்னை போலவே அப்படியே என்ற தன் மனைவியை விஷமமாக பார்த்து கொண்டே கூறினான் அவன். வீணா என்ன வம்புக்கு ஏன் இழுக்கணுமாம்? உங்களைத்தான் அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. அப்படின்னா நான் அழகுதான்னு சொல்லு என்ற கோரி கண்ணை சிமிட்டிவிட்டு அவன் சிரித்தான். இரவு சாப்பாடு முடிந்து அவன் படுக்கையில் வந்து உட்கார்ந்ததும் அவள் சொன்னாள், நாளையோட என் லீவு முடிஞ்சு போயிடுறது தெரியுமில்லையோ? வெற்றிலையை மடித்து கொண்டே வெகு அமைதியாக இந்த விஷயத்தை தெரிவிக்கும் அவளை நிமிர்ந்து பார்த்தான். பக்கத்திலேயே தொங்கிய தூளியில் குழந்தையையும் பார்த்தான். விடுமுறையை நீட்டிப்பு செய்து விடேன். அதற்குள் அவன் மனைவி வேலைக்கு போவதை அவன் மனம் ஏனோ விரும்பவில்லை. அழகாகத்தான் இருக்கு. இருந்த விடுப்பை எல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் 15 நாள் விடுப்பு தான் என் கிரெடிட்ல இருக்கு. முட்டினா தட்டினா அது உபயோகப்படும். அதையும் இப்பவே வீணாக்கி விட்டால்? அவள் மடித்து கொடுத்த வெற்றிலையை வாயில் போட்டு மென்று கொண்டே அவன் யோசனையில் ஆழ்ந்து விட்டான். குழந்தைக்கு இப்போதுதான் 2 மாதம் பூர்த்தியாகி இருக்கிறது. சரியாக இன்னும் வளர்ந்து கொள்ளவில்லை. ஒரு நாள் முழுதும் தாயை மறந்து எப்படி இருக்க முடியும்? சுகந்தி, குழந்தைப்பாடு ரொம்ப கஷ்டமாக போயிடுமே என்றான் அவன் கவலை தோய்ந்த குரலில். பள்ளிக்கூடத்துக்கு போறப்போ வேலைக்காரி குப்பிக்கிட்ட சொல்லிட்டு போற. அம்மா கட்டிலுக்கு பக்கத்துல தான் புட்டிப்பால் எல்லாம் இருக்கு. குழந்தை அழுததுன்னா குப்பி கரைச்சு குடிக்கிறாள் என்றாள். என்னென்ன நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்து கொண்டிருந்ததைப் போல அவள் பேசினாள். இருந்தாலும் அவனுக்கு என்னவோ மனசு சமாதானமாகவில்லை. எதுக்கும் இன்னும் 1 மாசம் விடுப்பு போட்டுடு என்றான் அவன் கீழே குனிந்து கொண்டே. 1 மாசமா? அப்புறம் சம்பளம் இல்லாத லீவு தான் கிடைக்கும். வீட்டுல இருக்கிற செலவுக்கு முதல்ல எல்லாம் கஷ்டமாத்தான் தோணும். பழக பழக எல்லாம் சரியா போயிடும் அவன் சமாதானமாக கூறிவிட்டான். அவனுக்கு என்னவோ வேதனையாகத்தான் இருந்தது. இருந்தாலும் கண்டிப்பாக விடுப்பு போட்டுவிடு என்று அவளை அவன் சொல்லவே இல்லை. அதற்கு மறுநாள் கழித்து சுகந்தி உத்தியோகத்துக்கு போகத்தான் செய்தாள். குழந்தை வளர்ந்தது. பகலிலே குப்பியின் அரவணைப்பிலும் இரவிலே தாயின் அரவணைப்பிலுமாக இருந்தாலும் தாயை விட குப்பியிடம் அது அதிகம் ஒட்டி கொண்டது. சுகந்தியை பிரிந்து இருப்பதை குறித்து அது வருந்தவில்லை. ஆனால் வேலைக்காரி குப்பி அதை தனியே விட்டுவிட்டால் அவளுக்காக அழுது கரைந்தது. இந்த நிலையை கண்டபோது சுகந்திக்கு வேதனையாக இருந்த போதிலும் அவள் அதை அவ்வளவாக காட்டிக்கொள்ளவில்லை. பெற்ற தாயை விட்டு குழந்தை எவ்வளவு விலகி போய்விட்டது. இது இப்படியே போய்கொண்டிருந்தால்? இதை நினைத்த போது அவன்தான் வருந்தினான். இத்தனை நாளும் கவலையே காணாத அவனும் ஏதோ ஒரு வழியாக அந்த கொக்கியில் மாட்டிக்கொள்ளத்தான் செய்தான். சுகந்தி மறுபடியும் கருத்தரித்தாள். நிறை மாசமும் ஆயிற்று. பள்ளிக்கூடத்துக்கு விடுப்பு போட்டுவிட்டு பிரசவத்திற்கு பிறந்தகம் போக அவள் புறப்பட்டாள். அவள் பெற்றிருந்த மகன் இப்பொழுது 2 வயது நிரம்பியிருந்த ராஜு அவளுடன் வர முடியாது என்று மறுத்துவிட்டான்.
அவள் வண்டியில் ஏறும்போது முகத்தை வேறு புறம் திருப்பி குப்பியின் தோளோடு தோளாய் ஒட்டி கொண்டிருந்த அவனை கண் கலங்க பார்த்தாள் அவள். அந்த காட்சி சீனுவின் மனதை பிசைந்தெடுத்து விட்டது. போயிட்டு வரட்டுமாடா ராஜு என்றாள் சுகந்தி வண்டியில் உட்கார்ந்து. குழந்தை அவளை திரும்பி கூட பார்க்காமல் வேலைக்காரி குப்பியின் கன்னத்தை கிள்ளி ஏதோ விஷமம் செய்து கொண்டிருந்தான். குழந்தை தாயை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போய்விட்டான் என்பதை நினைத்த போது சீனுவுக்கு சொல்ல முடியாத விசனம் மனதை குடைந்தெடுத்தது. இந்த நிலைமைக்கு காரணம் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்ற பழமொழி அவன் நினைவில் எழுந்தது. குப்பி குழந்தையோடு சதா உறவாடுகிறாள். சுகந்திக்கு அவள் வேலைக்குத்தான் பொழுது சரியாக இருக்கிறது. குழந்தையுடன் கொஞ்சிக் கொண்டிருக்க அவளுக்கு நேரமேது? அவன் சிந்தனை மேலும் கீழுமாக இப்படி புரண்டு கொண்டிருக்கும் போதே அவனுள் ஒரு தீர்மானம் உருவாகி கொண்டிருந்தது. இனிமேல் அவள் உத்தியோகத்துக்கு போகக்கூடாது. எத்தனை பேர் 5ம் 10ம் சம்பாதித்துக் கொண்டே காலத்தை தள்ளவில்லை? என் சம்பாத்தியத்தை கொண்டு மட்டும் இந்த குடும்பத்தை நடத்த முடிகிறதா இல்லையா என்றுதான் பார்த்து விடுவோமே என்று அவன் நினைத்தான். நினைப்பு வலுத்து தீர்மானமாக உயர்ந்து விட்டது. அவனுக்கு பெண் பிறந்தது. சுகந்தி சௌக்கியமாய் குழந்தையும் கையுமாக வந்து சேர்ந்தாள். என் குழந்தைகள் சாதாரணமாக யாரோடும் நெருங்கி பழகுவதில்லை. அதென்னமோ உங்களிடம் இவ்வளவு நெருங்கி பழகிறார்களே. காலம் வளர்ந்து சுகந்தியின் விடுப்பும் முடியும் தருணம் வந்தது. ஒரு நாள் அவன் சுகந்தியிடம் சொன்னான், பேசாமல் வேலையை ராஜினாமா செய்து விடு சுகந்தி. நீ பெத்த குழந்தைகளுக்கு உங்கிட்டவே ஒட்டுதல் இல்லாமல் போற இந்த சங்கடத்தை என்னால பொறுத்துக்கவே முடியல. எல்லா குடும்பங்களும் கணவனும் மனைவியும் சம்பாதித்து தானா நடக்கிறது? சுகந்தி வெறுமனே சிரித்தாள். என்ன இப்படி திடீரென்று? வீட்டு செலவுகள் எல்லாம் மலையாட்டமா வளர்ந்து கிடக்கிற போது வருமானமும் குறைஞ்சு போனா ரொம்ப நன்னாத்தான் இருக்கும். நாம ஒரு நிலையை வரவழைச்சுண்டுட்டோம். அப்புறம் அதை திடீர்னு தகர்த்தனுமின்னா அத்தனை எளிசா முடிஞ்சிடுமா? அவள் வேதாந்தம் அவனுக்கு பிடிக்கவில்லை. தன் சம்பாத்தியம் இல்லாவிட்டால் குடும்பமே மூழ்கிவிடும் என்ற கர்வத்தில் தான் அவள் அப்படி பேசுகிறாளோ என்று கூட அவன் ஒரு கணம் நினைத்து விட்டான். உன் சம்பாத்தியம் இல்லைனா குடும்பம் ஒன்றும் முழுகி போயிடாது என்று இறைந்தான் அவன். நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே. எல்லோருக்கும் அனாவசியமான சில செலவுகளை எல்லாம் நமக்கு அவசியமா நாம் இப்போ ஆக்கி கொண்டு விட்டோம். அதையெல்லாம் டக்குன்னு உதறிவிடவும் முடியாது. இப்படி போய்கொண்டே இருந்தா உன் குழந்தைகள் உன்னை அம்மா என்று கூட நினைக்காத நிலைமை வந்தாலும் ஆச்சரியமில்லை என்றான் அவன். அந்த விசனம் அவனை எவ்வளவு அலைக்கழிக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். இந்த தடவை விடுப்பை இன்னும் 2 மாசம் நீடிப்பு செய்து விடுகிறேன். அதற்குள்ளே குழந்தையும் கொஞ்சம் வளர்ந்து விடும் இல்லையா என்றாள் அவள். அவனும் அதற்கு சம்மதித்து விட்டான். பிரசவத்திற்கான விசேஷ விடுப்பு முடிந்ததும் அவளுக்கு சம்பளம் இல்லாத விடுமுறைதான் கிடைத்தது. அதன் பலன் அந்த 2 மாதங்களும் அவன் வருவாயை மட்டும் வைத்தே குடும்ப செலவுகளை எல்லாம் சமாளிக்கும்படி நேரிட்டது. சுகந்தி வேலைக்கு போகாமல் வீட்டோடு இருந்தும் கூட வேலைக்காரியை நிறுத்த முடியவில்லை. அவளுடைய சகாயம் அத்தியாவசியமானதாகத்தான் பட்டது. குழந்தைக்கு ஹார்லிக்ஸ் போன்ற உபகரணங்கள், நோய்படுகையில் உழலும் தாய்க்கு சிகிச்சை செலவு ஆகியவை சேர்ந்து முதல் மாதத்திலேயே அவன் பாடு மிகவும் சங்கடமாகிவிட்டது. அங்கும் இங்குமாக பணம் புரட்டி எப்படியோ நிலைமையை சமாளித்து விட்டான். 2ஆம் மாத துவக்கத்தில் சம்பளம் வாங்கி வரும்போதே முந்தைய மாதம் வாங்கிய கடனுக்கு பாதி பணம் இறை போய்விட்டது. கையில் மீந்த பணம் 15 நாட்களுக்கு கூட போதவில்லை. வீட்டு செலவுகளை எல்லாம் கூடியவரை குறைத்து விட வேண்டும் என்று நினைத்தான் அவன். ஆனால் எதை நிறுத்துவது? தாயின் சிகிச்சையை நிறுத்திவிடலாமா? குழந்தையின் போஷாக்கை குறைத்து விடலாமா? வேலைக்காரியை தான் வேண்டாம் என்று சொல்லிவிடலாமா? இருக்கும் வீட்டு வேலைகளை சுகந்தியையே கவனிக்க செய்து விடலாம். ஆனால் அவன் மகன் ராஜு குப்பியை விட்டு அரை கணமும் பிரிந்திருக்க மாட்டானே. கடைசியில் வீட்டு செலவு நிலையில் எந்த விதமான மாறுதலும் ஏற்படவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் அவன் திணறினான். யாரோ ஒரு சிறுவன் அவன் காலை தட்டி கொண்டு ஓடினான். சிந்தனை கயிற்றை அறுத்தெறிந்துவிட்டு சுற்றிலும் பார்த்தான் அவன். கூட்டம் குறைந்து விட்டது. எங்கும் இருள் அடர்ந்து கிடந்தது. தொலைவிலே கடல் ஆரவாரம் செய்வது ஓலமாக ஒலித்தது. ஒன்றுமே புரியாத குழப்ப நிலையில் அவன் எழுந்து நின்றான். ஹார்லிக்ஸ் வாங்க கையிலே பணம் இல்லை.
இப்படியே ஒவ்வொரு மாசமும் கழிக்க முடியுமா? இந்த வறட்சி நிலை அவனை பொறுத்தமட்டில் முற்றிலும் புதிய விஷயம். தலையை குனிந்து கொண்டே மெதுவாக நடந்தான் அவன். அவனுக்கு பக்கத்திலே 2 முதியவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள். என்னதான் நினைச்சு பார்த்தாலும் ஒரு செலவையும் மட்டுப்படுத்தவே முடியல. எல்லாம் அவசியம் போலத்தான் தோணுது. யோசிச்சு பார்த்தா எத்தனையோ அனாவசியங்கள் தான். ஆனா அதையெல்லாம் விட்டுவிடவும் முடியலையே என்றார் ஒருவர். உலகத்துல எல்லாருக்கும் இதே பிரச்சனை தானா? அவன் சற்று உன்னிப்பாக கவனித்தான். கப்பல் காகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீரா? இப்ப நாமெல்லாம் அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். ஒரு காக்கை துறைமுகத்தில் வந்து நின்ற கப்பலிலே கூட்டை கட்டிவிட்டது. சில நாட்களில் கப்பல் கடலில் பிரயாணத்தை தொடங்கிவிட்டது. கடலில் மிதந்து செல்லும் கப்பலில் தன் கூட்டை கட்டிவிட்ட பெருமிதத்தில் அது மகிழ்ந்து போய்விட்டதாம். ஆனால் நடுக்கடலுக்கு கப்பல் போய் சேர்ந்த பின்புதான் அதற்கு தன் தனிமை புரிந்தது. பறந்து சுற்றி வர போனாலும் நாற்புறமும் கண்ணு கெட்டின மட்டும் கீழே நீரை தவிர ஒரு மண்ணும் இல்லை. காக்கையால் ஒரு சிறிது தூரம்தான் சேர்ந்தாற்போல் பறக்க முடியும். ஆகவே நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கும் அந்த கப்பலை ஒண்டிய காகமும் எவ்வளவு தூரம் பறந்து சென்றாலும் திரும்பவும் அந்த கப்பலை வந்துதான் அடைய வேண்டும். அதைப்போல நாம் ஒரு செலவு நிலையை ஏற்படுத்தி அதை ஸ்திரமாக்கி கொண்டு விட்டோம். அந்த நிலையிலிருந்து மீள எப்படி எப்படி சுற்றினாலும் முடிவு என்னவோ ஸ்திரமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் இருவரும் தங்கள் பேச்சை தாங்களே ரசித்துக் கொண்டு உரக்க சிரித்து கொண்டே போனார்கள். அந்த கப்பல் காகம் கதையை நினைத்ததும் அவனுக்கும் சிரிப்பு வந்தது. இப்போது அவன் நிலையும் அப்படித்தானே? அவன் மேலே யோசிக்கவில்லை. விடுமுறை முடிவதற்கு முன்பே சுகந்தியை வேலை ஒப்புக்கொள்ள சொல்ல வேண்டியதுதான் என்று அவன் அந்தரங்கம் திடமாக தீர்மானம் செய்து கொண்டது. தன் மனதின் முடிவை அவன் எதிர்பார்க்கவில்லை. அதை பரிபூரணமாக ஆமோதித்துக் கொண்டே மேலே நடந்தான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.